நமது வாழ்க்கையில் நல்லவர்கள் தீயவர்கள் வருவார்கள். நல்லவர்களிடம் பழகுவது எளிதாக இருக்கும், தீயவர்களிடம் பழகுவது சற்று கடினமாக இருக்கும். நல்ல குணங்கள் இருப்பவர்கள் இடம் பழகுவது நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். தீய குணங்களை கொண்டவர்களிடம் பழகுவது நமக்கு பயத்தை தான் கொடுக்கும், அச்சத்தை உண்டாக்கும். இந்த அச்சத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். வீரமாக செயல்பட்டு அச்சத்திலிருந்து வெளியே வந்து தீயவர்களை நாம் தண்டிக்க வேண்டும், தீயவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த நபர்களிடம் நாம் எவ்வாறு செயல்படுவது, எவ்வாறு உறவு கொள்வது? தேவர்களும் அசுரர்களும் 2 நபர்களும் எப்பொழுதுமே இருப்பார்கள். அவர் இருவரும் சகோதரர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரே தந்தை, ஆனால் 2 வேறு வேறு தாய்மார்கள், தேவர்கள் அசுரர்கள். சில நச்சுத்தன்மையான உறவு முறைகள். மிகவும் கொடிய அசுர குணம், சுயநலம் அதிகமாக இருக்கும். அசுத்தங்கள், காமம், கோபம், பேராசை, மயக்கம், மதம், பொறாமை, இதெல்லாம் அசுத்தமான குணங்கள். பாம்பு குணங்கள். பாம்பு தான் மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்தது, விஷத்தன்மை வாய்ந்தது. அந்த பாம்போட குணம் நம்மிடம் இருக்கக்கூடாது. சரி, நமது புலன்களிடம், நமது மனது, புலன்கள், புலனின் அனைத்தின் மீதும் இந்த அசுத்தங்கள் படிக்கின்றது. காமம், கோபம், பேராசை, மயக்கம். காமத்தை விட அன்பு மிகவும் முக்கியம், கோபத்தை விட பணிவு மிகவும் முக்கியம். டாமினேட் பண்ணுவாங்க, ஒருத்தரை ஆதிக்கம் செலுத்துவதை விட, அகங்காரம் செலுத்துவதை விட பணிவாக இருக்க வேண்டும். நம்மை நாம் ஒருத்தரை அன்பு கேர் பண்ணணும், பரிவு காட்ட வேண்டும், அன்பு காட்ட வேண்டும். நாம் ஒருத்தரை பாதுகாக்க வேண்டும். நாம் ஒருத்தருக்கு அதிகாரம் செலுத்துவதை விட அன்பு செலுத்த வேண்டும். பேராசை இருக்கக்கூடாது, ஒருவரை ஏமாற்றக்கூடாது, பேராசை கூடாது. எது இருக்குதோ இருப்பவைகளை கொண்டு ஆனந்தமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதிகமாக வற்புறுத்தக்கூடாது, அதிகமாக பேராசை கொள்ளக்கூடாது, அதிகமாக நாம் அடுத்தவர்களை வஞ்சிக்கக்கூடாது. அரசியல்வாதிகள் இவ்வாறு மற்றவர்களை ஏமாற்றி பிழைப்பார்கள். அதே போன்று சில வியாபாரிகளும் மற்றவர்களை ஏமாற்றி பிழைப்பார்கள். அதிகாரத்திற்கு வந்தவுடன் மற்றவர்களை எவ்வாறு ஏமாற்றுவது என்று திட்டம் போடுவார்கள். அதே போன்று வியாபாரிகளும் மோசடியான செயல்களில் ஈடுபடுவார்கள், மோசடியான திட்டங்களை கொண்டு வருவார்கள். அரசியல்வாதிகளும் சரி, சில ஆன்மீகவாதிகளும் சரி. ஆன்மீகவாதிகள் என்ற போர்வையில் ஏமாற்றுவார்கள், அரசியல்வாதிகள் என்ற போர்வையில் ஏமாற்றுவார்கள், தொழிலதிபர்கள் என்ற போர்வையில் ஏமாற்றுவார்கள், மருத்துவர்கள் என்ற போர்வையில் ஏமாற்றுவார்கள். எல்லா துறையிலும் ஏமாற்றுக்காரர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். பொதுமக்களை பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாக்குவார்கள் அசுரர்கள். சுயநலம் மிக்கவர்கள், அகங்காரம் மிக்கவர்கள், அதிக செல்வாக்கு மிக்கவர்கள், அறிவு மிக்கவர்கள், செல்வம் மிக்கவர்களாக இருப்பார்கள். ஆனால் மிகவும் சுயநலமாக இருப்பார்கள். அசுரகுணம் அதுதான் அசுரகுணம். சுயநலம், காமம், கோபம், பேராசை, இதெல்லாம் அசுரகுணம். அடுத்தவர்களை வஞ்சிப்பது, அடுத்தவர்களை ஏமாற்றுவது, இதுதான் இந்த குணங்கள். சத்துவகுணம் என்றால் இருப்பவற்றுடன் ஆனந்தப்படுவது சத்துவகுணம்.
அடுத்தவர்களை ஏமாற்றாமல் இருப்பதுடன் நமக்கு இயற்கையாக கிடைக்கப்பட்டதை வைத்துக்கொண்டு நாம் இன்பமாக வாழ முயற்சி செய்ய வேண்டும். பேராசை பெருநஷ்டம் என்று சொல்வார்கள். அதிகமான ஆசை இருக்கக்கூடாது. இல்லாதவற்றுக்காக இயக்கப்படக்கூடாது. அதாவது இழந்தவற்றுக்காக வருத்தப்படக்கூடாது. இருப்பதை வெற்றுக்கொண்டு ஆனந்தமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ரஜோகுணம் தமோகுணம் என்றால் ரஜோகுணத்தில் அளவற்ற ஆசைகள் இருக்கும். தமோகுணத்தில் சோம்பல் அதிகமாக இருக்கும், மயக்கம் அதிகமாக இருக்கும். பைத்தியக்காரத்தனம், சுயநலம் இதெல்லாம் உறவு முறைகளில் மிக மிக அவசியமற்றது, மிக மிக சிக்கலை உண்டாக்கக்கூடியது. ஏமாற்றுவது, பொய் சொல்வது, திருடுவது, பொறாமை கொள்வது இதெல்லாம் தேவையற்ற அவசியமற்ற ஒரு பழக்க வழக்கங்கள். உறவு முறைகளை இது மேலும் சிக்கலை உண்டாக்கும். உறவு முறைகள் இது பிரச்சனைகளை உண்டாக்கும். இதெல்லாம் பல்வேறு அசுத்தங்கள். நம் உறவு முறைகள் இவெல்லாம் அசுத்தங்கள். இவ்விதமாக நாம் பல்வேறு விஷயங்களை நாம் சந்திக்கிறோம். நம் உறவு முறையில் பல்வேறு விஷயங்களை நாம் சந்திக்கிறோம். பல்வேறு நபர்கள் நமக்கு சாதகமாக செயல்படுவார்கள் அல்லது அமைதியாக இருப்பார்கள். பல்வேறு நபர்கள் மிகவும் கொடூரமாக நடந்து கொள்வார்கள். நாம் செய்யும் நல்ல விஷயங்களுக்கு நமக்கு ஆதரவு கொடுப்பார்கள். நமது முன்னேற்றத்துக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பார்கள். நம் மீது உண்மையாகவே அக்கறையாக இருப்பார்கள். சில நபர்கள் நமக்கு பல்வேறு பிரச்சனைகளை உண்டாக்குவார்கள். பாசிட்டிவாக இருக்கக்கூடியவர்கள் நமக்கு ஆதரவு அளிப்பார்கள், நமக்கு ஊக்கம் அளிப்பார்கள், நமக்கு ஆதரவு அளிப்பார்கள், ஊக்கம், அன்பு, பாசத்தை காட்டுவார்கள், நம்மை பாதுகாப்பார்கள். ஆனால் நெகட்டிவ் பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்திங்கன்னா நமக்கு பல்வேறு பிரச்சனைகளை உண்டாக்குவார்கள். நம்ம ஏமாற்றுவார்கள், நம்மிடம் திருடுவார்கள், நம்மை வஞ்சிப்பார்கள், நம்மிடம் மிகவும் கொடூரமாக நடந்து கொள்வார்கள், கோபமாக நடந்து கொள்வார்கள், நம்மிடம் அபத்தமாக பேசுவார்கள், ஆபாசமாக பேசுவார்கள், ஏமாற்றும் குணம் கூடியவர்கள், பொய் சொல்லக்கூடியவர்கள், திருடுபவர்கள். இவ்விதமான நபர்களை நாம் தவிர்க்க வேண்டும். எவ்வளவு முடியுதோ அவ்வளவு இவ்விதமான நபர்களை நாம் தவிர்க்க வேண்டும். நல்லவர்களிடம் மட்டுமே நாம் சங்கம் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நல்லவர்கள் தீயவர்கள் அதிகமாக இருக்கிறார். இரண்டும் கலந்தாப்பில் தான் இருப்பாங்க. தீயவர்கள் அதிகமாகும் பொழுது நல்லவர்கள் இல்லாமல் போய்விடுகிறார்கள். நல்லவர்கள் இருக்கும்போது தீயவர்கள் குறைவாக இருக்கார்கள். தீயவர்கள் அதிகமாகும் பொழுது நல்லவர்கள் குறைவாக மாறிவிடுகிறார்கள். நல்லவர்கள் அதிகமாக இருக்கும்பொழுது தீயவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். நல்லது தீயது எப்பயுமே ஒரு போட்டி இருக்கும். நல்லவர்களை நாம் நல்லவர்களை சங்கத்தில் கொள்ள வேண்டும். அசத் சங்கத்தியாக ஹிஹி வைஷ்ணவ ஆச்சாரே என்று சொல்லப்படுகிறது. தேவையற்ற சங்கங்களை நாம் தவிர்க்க வேண்டும். நல்லவற்றை நாம் கேட்க வேண்டும், நல்லவற்றை பார்க்க வேண்டும், நல்லவற்றை பேச வேண்டும். தவறானவற்றை நாம் தவிர்க்க வேண்டும். ஆனால் பௌதிக உலகத்தில் நல்லது கெட்டது எப்பவுமே இருக்கும். இது தவிர்க்க முடியாது. எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நம்ம நல்லவற்றை நாம் நல்லவர்களிடம் சங்கம் கொள்ள வேண்டும். தேவையற்ற விஷயங்களை நாம் தவிர்க்க வேண்டும். பௌதிக உலகத்தில் பார்த்தீங்கன்னா நல்லவை கெட்டவைகள் எப்பவுமே இருக்கும். நாம் தேவையற்ற விஷயங்களை நாம் தவிர்க்க வேண்டும். நல்லவைகள் மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்ல உணவுகளை உட்கொள்ள வேண்டும். போதை மருந்து, சூதாட்டம், போதை மருந்து உட்கொள்ளக்கூடாது. மாமிசம் உட்கொள்ளக்கூடாது. சிகரெட்டு குடிக்கக்கூடாது. காஃபி, டீ கூட குடிக்கக்கூடாது சொல்லுவாங்க. நாம் எப்பவுமே தவறான விஷயங்களை நாம் கேட்கக்கூடாது, தவறான விஷயம் பார்க்கக்கூடாது, தவறான விஷயங்களை பேசக்கூடாது, தவறான விஷயங்களை செய்பவர்களிடம் சங்கம் கொள்ளக்கூடாது. நல்ல சாது சங்கத்திலே எப்பவுமே இருக்கணும். நல்லவரிடம் சகவாசம் கொள்வது எளிதானது, தீயவரிடம் சகவாசம் கொள்வது மிக கடினமானது.
தீயவர்கள் நமக்கு ஆதரவளிப்பதில்லை, தீயவர்கள் நமக்கு வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு உதவி செய்வதில்லை. நம்ம ஏமாற்றக்கூடியவர்கள் தீயவர்கள், நமக்கு பாதிப்பு உண்டாகக்கூடியவர்கள் இவர்கள். நமக்கு எதிராக சதி செய்பவர்கள், நம்ம ஏமாற்றுபவர்கள், நம்மிடம் திருடி தின்பவர்கள், நம்மிடம் பிடுங்கி தின்பவர்கள், நம்ம மீது கோபம் கொள்பவர்கள். சரி, உலகில் நல்லவைகள் தீயவைகள் எப்பவுமே இருக்கும். நல்லவைகள் அதிகமாக இருக்க வேண்டும், தீயவைகள் குறைவாக இருக்க வேண்டும். சில நேரங்கள் நல்லவை அதிகமாக இருக்கிறது, சில நேரங்கள் தீயவைகள் அதிகமாக இருக்கிறது. இது கலியுகத்தில் தீயவைகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இங்கேயெல்லாம் ஏமாற்றுக்காரர்கள், ஏமாறுபவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், பொறாமை கொண்டவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். கலியுகத்தில் தீயவைகளை நாம் தூரம் வைக்க வேண்டும், நல்லவைகளை நாம் அருகில் வைக்க வேண்டும். தீயவைகளை நாம் தீயவர்களுக்கு நாம் தண்டனை அளிக்க வேண்டும், நல்லவர்களுக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும். தீயவர்கள் என்றால் திருடர்கள், ஏமாற்றுக்காரர்கள், பொய் சொல்பவர்கள், மேலும் தீவிரவாதிகள், நக்சலைட்டுகள், மதவாதிகள், இவர்களெல்லாம் தீயவர்கள். இவர்களை தண்டிப்பதற்கு போலீஸ் இராணுவம் உள்ளது. அவ்வாறு போலீஸ் இராணுவத்தினரை நாம் என்றைக்கு நாம் நன்றி கடன்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு நன்றி கடன்பட்டவர்களாக இருக்கணும், அவர்களுக்கு நாம் உதவி புரிய வேண்டும்.